இன்னைக்கு நம்ம வீடியோவில் தூதுவளை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள தண்டை நீக்கிட்டேன். இலையை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். 7 பூண்டு பல், கல்லுப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வரமிளகாய், இப்போ மிளகாய் வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுலேயே புளியே சேர்த்துடலாம். ஒரு துவையல் அரைக்கிறப்ப புளி சேர்த்து அரைச்சோம்னா அதை எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்து அரைச்சா சீக்கிரம் அரைப்படும். அதுக்காக தான் அது புளியையும் வதக்குறேன். வதங்கிட்டு அதையும் மாற்றிடலாம். இப்போ பெருங்காயம் எல்லா சைடும் நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு ஒரு பொன்னிறமாக வறுபடணும். ரொம்பையும் கறிக்கிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வறுபட்டுடுச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் கருப்புளுந்து, நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தூதுவளை துவையலுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுவும் கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ உளுந்தையும் எடுத்தாச்சு. அடுத்து தூதுவளை சேர்த்துடலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. இப்படி உங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருடு வந்துடுச்சு. இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஆறட்டும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதை ஒரு கப்பில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான அற்புதமான தூதுவளை துவையல் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.